ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ ட்ரெண்டில் இருக்க இந்த லேயர் ஸ்லீவ் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவோட மெயின் கிளாத் எடுத்துக்குங்க. நம்ம இப்போ லைனிங்கை வச்சு அடித்து திருப்பிட போகிறோம். அந்த மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே இது மாதிரி லைனிங்கை வச்சுக்கிட்டு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு வந்துடுங்க. இப்படி தைச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே பிரித்து விட்டுட்டு அந்த லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. அந்த லைனிங் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதை நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம். இப்படி மடித்து விட்டுட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங்கை மெயின் பீஸையும் சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு துணி நைஸாக இருக்கிறதுனால இந்த மெயின் பீஸ் மேலேயே அந்த லைனிங் துணி க்ளீனாக தெரியுது. அந்த லைனிங் மேலேயே தையல் போட்டு வரேன். நீங்கள் இதை திருப்பி விட்டு அந்த லைனிங் மேலே தைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம லைனிங் அடித்து திருப்புறது இப்படி தான் திருப்புவோம். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு லைனிங் ஸ்லீவ் நம்ம தைச்சாச்சு. இப்போ இதை 2ஆக மடித்து விட்டுக்குங்க. 2ஆக மடித்து விட்டுட்டு அது சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு துணி நிறைய தேவைப்படும். நீங்கள் தனியாக தான் ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாரீ ப்ளவுஸில் இதை நீங்கள் தைக்கவே முடியாது. வேணும்னா சாரீ ப்ளவுஸ்க்கு மேட்சாக துணி கொஞ்சம் அந்த லேயருக்கு மட்டும் நம்ம துணி தனியாக வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாரீக்கு மேட்சாக வேறு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்லீவ் தைச்சிட்டு சாரியில் வர ப்ளவுஸ் பீட்டை இந்த லேயருக்கு மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் அது. நீங்கள் ஐடியா பண்ணி அதை வச்சுக்கோங்க. இப்போது 9 இன்ச்சு நீளமும் 9 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 8 இன்ச்சு அகலமும் 8 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 5 பீஸ் 1 இன்ச்சு கம்மியாக எடுக்க போகிறோம். அடுத்தது நம்ம 7 இன்ச்சு அகலமும் 7 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 6 இன்ச்சு அகலமும் 6 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி இன்னொன்று எடுத்திருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டாக 5 இன்ச்சு அகலமும் 5 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ஸ்கொயரில் எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெரிய பீஸ் எடுத்துக்கலாம். அந்த 9 இன்ச்சு பீஸ் எடுத்து அதை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதையும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த ஸ்லீவில் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்லீவில் வச்சுட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜு ஸ்லீவோட சென்டராக வரணும். நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதில் கரெக்டாக வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போது சென்டராக ஆரம்பித்து தையல் போட்டு அந்த ஷார்ப்னஸில் கரெக்டாக டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்குங்க. அடுத்ததாக 8 இன்ச்சு பீஸ் எடுத்து இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அது மேலே வச்சுக்குங்க. இது மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸில் டபுள் ஸ்டிச் போட்டு முடிங்க. அடுத்ததாக 7 இன்ச்சு பீஸ் எடுத்து இதே மாதிரியே மடித்து அது மேலேயே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 6 இன்ச்சு பீஸையும் இதே மாதிரியே தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 5 இன்ச்சு பீஸையும் இதே மாதிரியே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இத்தனை லேயர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கம்மியாகவும் வைக்கலாம், அதிகமாகவும் வச்சுக்கலாம். நமக்கு துணி இருக்கிறத பொறுத்து நம்ம லேயர்ஸை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை இது மாதிரி கையிலே படிகிற மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அப்புறம் இப்படி திருப்பி அந்த லைனிங் மேலே இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த லேயர்ஸ் எல்லாம் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பீட்ஸை வச்சு இங்கே சென்டரில் நம்ம பீட்ஸ் தைச்சிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஃபேன்சி பட்டன் கிடைக்கும். அது மாதிரி கூட நீங்கள் ப்ளவுஸ்க்கு மேட்சாக வச்சுக்கலாம். இப்போ நான் க்ளூ வச்சுட்டு ஃபேன்சி பட்டன் தான் வைக்க போகிறேன். நீங்கள் பீட்ஸ் கூட இதே மாதிரியே வச்சுக்கலாம். இல்லைன்னா தைக்கிற பீட்ஸ் கூட இருக்குது, அது கூட வாங்கி நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபேன்சி பட்டன் பீட்ஸ் மட்டும் கூட நம்ம வச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் கீழே வந்து ஃபினிஷிங்க்காக இது மாதிரி ஸ்டோன் வந்து செயினாக கிடைக்கும்ல, அது மாதிரி வச்சு விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் லேஸ் ஏதாவது கூட வச்சுக்கலாம். க்ளூ ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை தைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.